தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் அப்பல்லோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் நேற்று அவருக்கு திடீர் என மாரடைப்பு ஏற்பட்டதை அடுத்து அப்பல்லோவில் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனால் அதிமுக தொண்டர்கள் அங்கு தொடர்ந்து குவிந்த வண்ணம் இருக்கின்றனர். இந்த நிலையில் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திக்க நேற்று அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்தார். ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபாவிற்கு மீண்டும் அப்பல்லோவில் அனுமதி மறுக்கப்பட்டது. இதன் காரணமாக அவர் மருத்துவமனை கேட் முன்பு நின்றார். தீபா கடந்த முறை அப்பல்லோ சென்ற போதும் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து அவர் ஆவேசமாக போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசுகையில், அத்தைக்கு உடல் நிலை சரியில்லை என கேள்விப்பட்டதுமே மருத்துவமனை வந்துவிட்டேன். முதல்வரின் அண்ணன் மகள் நான் என போலீஸ் உயர் அதிகாரியிடம் தெரிவித்தும் என்னை மருத்துவமனைக்குள் அனுமதிக்கவில்லை. இரத்த பந்தமான என் அத்தையை கூட பார்க்க அனுமதிக்க மறுக்கிறார்கள். எப்படியாவது என் அத்தையை பார்த்துவிட வேண்டும் என்ற ஆவலில் தான் காத்திருக்கிறேன் என்றார். மேடம் உள்ள நுழையும் போது சொல்லுங்க. அங்க நிக்காத நீங்க ரோடுக்கு வந்தாச்சு. என்ன சார் போலீஸ் நீங்க? நாங்க தொண்டங்கிற அம்மா அங்க நாங்க இருக்கிறோம் அவங்கள பாக்கிறதுக்கு. அங்கங்க எல்லாம் திருடிட்டு ஓடுறாங்க. அவங்களெல்லாம் இவங்க பிடிக்க மாட்டாங்க. கரெக்டா வந்துடுறாங்க. ஏங்க கொலை பண்ணா பிடிக்க மாட்டாங்க, கொள்ளை அடிச்சா பிடிக்க மாட்டாங்க, கரப்ஷன் பண்ணா பிடிக்க மாட்டீங்க. நியாயத்தை கேட்டா வந்துடுறீங்களா? இதான் போலீஸா? என்ன சார் போலீஸ் நீங்க? கூட்டமா இருக்கேன்னு பார்க்க வந்தாங்க, வேற ஒண்ணுல போயிட்டாங்க. அவங்க கடமையை செய்ய மாட்டாங்க, வந்துடுறாங்க. இதுக்கெல்லாம் ஹையர் அத்தாரிட்டிஸ் என்ன சொன்னாலும் அதை கேரி அவுட் பண்றாங்க.